Shigakai is better than shampoo. இந்த ஷிகக்காய்ங்கிறது ரொம்ப பல வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மெட்டீரியல். சரி, அதுக்கு சிகைக்காய், அதனால தான் சிகைக்காய்னு அது பேர் வந்து. சிகைனா முடி, சிகைக்காய் அப்படின்னா இந்த முடியை க்ளீன் பண்ணுறதுக்காக உருவான ஒரு பிளான்ட் டெரிவேட்டிவ். ஆனால் இது ஏன் வந்து பிற்காலத்தில் நம்ம யூஸ் பண்ண முடியல அப்படின்னா, இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா அது அசிடிக். நான் சொன்னேன்ல, ஹேரோட பிஹெச் வந்து 3.5 to 4 அப்படின்னு. இந்த சிகைக்காயோட பிஹெச் அசிடிக். ஸோ நம்ம நேச்சுரலாக அசிடிக்காக இருக்கக்கூடிய ஏர் கிளென்சர் வந்து சிகைக்காய் தான். ஆனால் அந்த சீயக்காயில் வரக்கூடிய மிக அதிகமான நெடி, அதனாலையும் இந்த சீயக்காய் இஸ் நாட் அ வெரி குட் கிளென்சர். அது வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஆயிலினஸையும் டேண்ட்ரஃபையும் இருக்கக்கூடிய பொல்யூஷனையும், இந்த இப்போ ஸ்கேல்ப் ஆயிலியாக இருக்கிறதுனால எல்லா பொல்யூஷனும் ஹேரில் போய் ஒட்டிக்கும், ஸ்கேல்பில் போய் ஒட்டிக்கும். அதை சீயக்காய் மாதிரி ஒரு மைல்டு புவர் கிளென்சரால் கிளென்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் சீயக்காய் யூஸ் பண்ண முடியலை. அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வகையில் பார்த்தோம்னா சீயக்காய் அசிடிக்காக இருக்கிறதுனால ரொம்ப நல்ல ஒரு மெட்டீரியல், ஒரு நல்ல கிளென்சர். ஆனால் அதோடைய எஃபெக்டிவ்னஸை பற்றி பார்த்தோம்னா இட் இஸ் நாட் அ வெரி எஃபெக்டிவ் கிளென்சர். இட்ஸ் அ வெரி புவர் கிளென்சர். அதனால தான் சீயக்காய் யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ இந்த சீயக்காய் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் அதே மாதிரி அசிடிக்காக உள்ள ஷாம்பூஸு, நியூட்ரல் பிஹெச்க்கு கீழே உள்ள ஷாம்பூஸு, நல்ல எஃபெக்டிவாக க்ளீன் பண்ணக்கூடியது, ஹேரை டேமேஜ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு.